இன்னைக்குரிய டிவோஷன் பிறருக்காக ஜெபித்தல். எபேசியர் 6:18. பிறருக்காக ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊழியம். சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபங்களையும் அவங்களுக்காக நம்ம வேண்டுதல்களையும் செய்யணுங்கிறது தான் அப்போஸ்தலர் பவுல் நம்மள ஊக்குவிக்கிறாரு இந்த வசனத்துல. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் ஜெபம் வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறப்ப அவங்கள பத்தி குறை கூறுவதை கம்ப்ளீட்டா நிறுத்த ஆரம்பிச்சிருவோம். சபையிலேயோ குடும்பத்திலேயோ வேலை பார்க்குற இடத்துலயோ மற்றவர்களை குற்றங்களை காண்றப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அவற்றை குறித்து மற்றவர்களோட பேச ஆரம்பிக்கிறோம். அத பெரும் பரபரப்பூட்டுகிற ஒரு பெரிய செயலா ஆர்வமா அந்த செய்தியை வீணாக பேசி அலப்பி கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மள போன்ற சேம் மென்டாலிட்டி மைண்ட் உள்ள சிலரை கண்டுபிடிச்சிடுறோம். அவங்க கூட இந்த வீண் பேச்ச பேசி பேசி நேரத்தை செலவிடுறப்ப நம்ம நமக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்க நேரத்தை கூட மற்றவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான வீண் பேச்சுக்களை பேசி விமர்சனம் செய்து அவங்கள பத்தி ஒரு தப்பான ஒரு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்களுடைய நல்ல பெயரை கூட கெடுக்கிறோம். கேரக்டர் அசாசினேஷன் பண்றோம். ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னா ஜெபிக்கணும்னு விரும்புறாரு. இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுருவை நம்ம பார்க்கலாம். பேதுருவோட விஷயத்துல கர்த்தராகிய இயேசு என்ன செய்தாரு அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேதுரு பல விதத்துல ஏசப்பாவை முழுவதுமாக ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கவரா இருந்திருக்காரு. அவரு அந்த விதம் இருந்த போதிலும் பேதுருவல்ட்ட இருந்த தன்னம்பிக்கை அதை விட மிகவும் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரா இருந்துச்சு. இயேசுவானவர் தான் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை குறித்து சீடர்கள்ட்ட கூறிய அந்த சந்தர்ப்பங்கள்ல கூட அவன் உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடைய மாட்டேன்னு அவசர அவசரமா பதில் தராரு பேதுரு. உமக்காக என் ஜீவனை கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படி கூறிய பேதுரு மிதமிஞ்சிய ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த ராத்திரியில நீ என்னை 3 தரம் மறுதளிப்பன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா அவன்கிட்ட ஒரு மிதமிஞ்சிய செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நான் அப்படி பண்ண மாட்டேன்னு இயேசு அவனுக்கு சுட்டி காண்பித்து அவனை சீர்திருத்த முற்பட்டாரு. ஆனா பேதுருவோ அந்த எச்சரிப்பை கூட ஏற்றுக்கொள்ளல. ஆலோசனையோ எச்சரிப்பையோ ஏற்றுக்கொள்ளாம பேதுருவை போல பிடிவாதம் உள்ளவரா குருட்டாட்டம் உள்ளவங்களா இருக்கிற ஒரு நபரை நம்ம கண்டா நம்ம வாழ்க்கையில இப்படி யாரையாவது பார்த்தா நம்ம என்ன செய்வோம்னு யோசித்து பாருங்க. நம்ம உடனே அந்த நபர் மேல எரிச்சல் அடைவோம், சலிப்படைவோம், பொறுமை இழந்து அவரோட சண்டைக்கு போயிடுவோம். ஆனா கர்த்தராகிய இயேசு அவனுக்காக ஜெபிக்க துவங்கினாரு. ஏன்னா எல்லா வழிகளும் தோல்வி அடையிறப்ப ஜெபம் மட்டும்தான் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். சாத்தான் பேதுருவ சுலகுல புடைப்பது போல புடைக்க போறான்னு லூக்கா 22:31-32 வசனத்தை படிச்சீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு. சுத்தமாக்கப்பட்ட நயமான கோதுமை மணியா பேதுரு வெளியே வரான். 3 முறை ஆண்டவரை மறுதளித்த பேதுருவ பெந்தகோஸ்தே நாள்ல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினால ஒரு அயன் மேனா ஏசப்பா மாத்துறாரு. இயேசு செய்தது போல நம்ம எல்லாரும் கூட ஜெபிக்கிறவர்களா மாறணும். குறை கூறாதவர்களாக நம்ம இருக்கணும். தேவனே பிறருக்காக ஜெபிக்கிற அந்த கிருபையை தாங்க. ஆமேன்.